தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா. திருவுருவ படத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் மாலை அணிவித்து மரியாதை. இன்று காணும் பொங்கல் கொண்டாட்டம். முக்கிய இடங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. சபரிமலை விபத்து. முன்கூட்டியே பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். கேப்டன் விஜயகாந்த் கருத்து. பிப்ரவரி மாத இறுதியில் ரயில்வே பட்ஜெட் தாக்கல். பயணிகளுக்கான 2ஆம் வகுப்பு ரயில் கட்டணம் உயர வாய்ப்பில்லை. வணக்கம். விரிவான செய்திகள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 95வது பிறந்தநாள் விழா நாடெங்கும் இன்று கொண்டாடப்பட்டது. சத்துணவு தந்த சரித்திர நாயகன் என்றும் மக்கள் திலகம் என்று போற்றப்படும் எம்ஜிஆரின் பிறந்த நாளான இன்று ஆங்காங்கே உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து பல்வேறு தரப்பினரும் மரியாதை செலுத்தினார்கள். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு அவரின் நேரடி வாரிசாக இருந்து இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று செயல்படும் கழக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கழக அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, கழக துணைச் செயலாளர் ஆஸ்டின், மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ், மாநில தொழிற்சங்க பேரவைத் தலைவர் கோ வேல்முருகன் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், மகளிர் அணியினர், பகுதி வட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அவரது உருவப்படங்கள் அலங்கரித்து வைக்கப்பட்டு எம்ஜிஆர் பட பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டன. இன்று காணும் பொங்கல் தினம் கொண்டாடப்படுகிறது. மக்கள் கூடும் இடங்களில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் திருநாள் மற்றும் மாட்டுப் பொங்கலை அடுத்து வருவது திருவள்ளுவர் தினம். காணும் பொங்கல் என்று மக்களால் அழைக்கப்படும் இந்த நாளில் ஏராளமான மக்கள் விடுமுறையை கழிப்பதற்கு பல்வேறு இடங்களுக்கு செல்வது வழக்கம். கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் மாட்டு வண்டியில் பல வகை உணவுப் பொட்டலங்களுடன் சுற்றுலா பொருட்காட்சி உள்ளிட்ட பொழுதுபோக்கு இடங்களில் ஒன்று கூடி மகிழ்வது வழக்கம். இதேபோல் சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள மக்கள் காணும் பொங்கலை முன்னிட்டு தங்கள் குடும்பத்துடன் மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் கடற்கரை, திரையரங்குகள் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்கிறார்கள். மாலை 3 மணி முதலே மெரினா கடற்கரையில் மக்கள் வெள்ளம் அலை மோதுவது வழக்கமான ஒன்று. எனவே மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்லும் இடங்களில் பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீஸ் போடப்பட்டு இருப்பதாகவும் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாமல் இருக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருப்பதாகவும் சென்னை நகர காவல்துறை தெரிவித்துள்ளது. சபரிமலை கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை கோயில் நிர்வகிக்கும் தேவஸ்வம் வாரியம் செய்து கொடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்று கேப்டன் விஜயகாந்த் கூறியிருக்கிறார். சபரிமலையில் ஐயப்பன் மகரஜோதி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி 106 பேர் இறந்த சம்பவம் குறித்து கேப்டன் விஜயகாந்த் தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளார். இறந்த 106 பேரில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் 39 பேர். படுகாயமடைந்த பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நெரிசலில் இறந்தவர்களின் குடும்பத்தினர் மீளா துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர் என்று கேப்டன் தனது அறிக்கையில் கூறியிருக்கிறார். அவர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ள கேப்டன் விஜயகாந்த், காயமுற்று சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய ஆண்டவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். விபத்து நடந்து பல உயிர்கள் போன பிறகு நீதி விசாரணை நடத்துவதும், காவல்துறை புலனாய்வு மேற்கொள்வதும், உயிரிழந்த குடும்பங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் நிதி உதவி வழங்குவதும் ஓரளவு ஆறுதல் அளிக்குமே தவிர இழந்த உயிர்களை மீண்டும் பெற்றுத்தராது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்காவது வேலை கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள கேப்டன், நடந்த சம்பவம் குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். இதுபோன்ற கோவில்களில் பெரும்பாலான மக்கள் கூடுவார்கள் என்பது அரசுக்கு தெரியாததல்ல. ஐயப்பன் கோவில் இருக்கும் இடம் மலைப்பாங்கான பகுதி. அதற்கு செல்லும் வழி கரடு முரடானது மட்டுமல்ல, குறுகலானதும் கூட என்று கேப்டன் கூறியிருக்கிறார். அதிக பக்தர்கள் வந்து கொண்டே இருப்பதால் முன்கூட்டியே வழிகளை அதிகப்படுத்தியும் அகலப்படுத்தியும் முறையான வேலிகள் அமைத்தும் முறைப்படுத்தியிருக்கலாம் என்று கேப்டன் விஜயகாந்த் மேலும் கூறியிருக்கிறார். போதுமான காவல்துறையினரை ஈடுபடுத்தி கோயிலுக்கு செல்வோருக்கு அனுமதி சீட்டு வழங்கி
தாறுமாறான நெரிசலை தவிர்த்து வரிசையாக பக்தர்களை அனுப்பியிருக்கலாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். திருப்பதி போன்ற திருத்தலங்களில் மக்கள் கடவுளை தரிசிக்கும் வகையில் முறைப்படுத்தியிருப்பது நினைவு கொள்ளத்தக்கது. கேரள அரசும் கோயிலை நிர்வகிக்கும் தேவஸ்வம் வாரியமும் முன்கூட்டியே மக்களை பாதுகாக்கும் இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபடாதது கண்டிக்கத்தக்கது என்று கேப்டன் கூறியிருக்கிறார். இனியாவது வருங்காலத்தில் கோவிலுக்கு செல்பவர்கள் பாதுகாப்பாக சென்றவர ஏற்பாடு செய்யவும், கோவில் பூஜைகளை நீண்ட காலம் நடத்த வழிவகுத்தால் ஒரேடியாக கூட்டங்கள் கூடுவதை தவிர்க்கலாம் என்பதையும் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 2ஆம் வகுப்பு பயணிகளுக்கான ரயில் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. பிப்ரவரி மாத இறுதியில் நாடாளுமன்றத்தில் ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இதனிடையே ரயில்வே துறையில் சுமார் 2000 கோடி ரூபாய் அளவிற்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் பயணிகள் கட்டணம் உயரும் என்று கூறப்பட்டு வந்தது. இந்நிலையில் தரைவழி போக்குவரத்து போட்டி காரணமாகவும் உயர்ந்து வரும் விலைவாசிக்கிடையே பொதுமக்களின் நலன் கருதியும் பயணிகள் கட்டணத்தில் மாற்றம் கொண்டுவர மத்திய அரசு தயங்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் நடுத்தர மக்கள் அதிகம் பயன்படுத்தும் 2ஆம் வகுப்பு ரயில் கட்டணங்களில் எந்த மாற்றமும் கொண்டுவரப்போவதில்லை என்று மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. உயர் வகுப்பை பொறுத்தவரை கட்டணம் சிறிது உயரும் என்றும் சில வகை சரக்கு போக்குவரத்திற்கான கட்டணம் உயர்த்தப்படலாம் என்றும் தெரிகிறது. விலைவாசி உயர்வு, அதிகரித்து வரும் உணவு பணவீக்கம், தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வரும் பெட்ரோல் விலை ஆகியவற்றை கண்டித்து நாடு முழுவதும் தொடர் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக பாஜக தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூருக்கு வந்த பாஜக தலைவர் நிதின் கட்காரி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விண்ணை முட்டும் உணவு பணவீக்கம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த காங்கிரஸ் கட்சி தவறிவிட்டது என்று குற்றம் சாட்டினார். இதை கண்டித்து நாடு முழுவதும் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அவர் கூறினார். எனினும் இதற்கான குறிப்பிட்ட தேதி எதையும் அவர் குறிப்பிடவில்லை. இதற்கிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பாஜகவின் இளைஞர் அணியான பாரதிய ஜன் யுவ மோர்ச்சாவின் கூட்டத்தில் மூத்த தலைவர் அருண் ஜேட்லி கலந்து கொண்டார். அப்போது இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு ஸ்ரீநகரில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று அவர் இளைஞர்களிடம் தெரிவித்தார். காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் உள்ள சரித்திர புகழ்பெற்ற லால் சவுக் எனப்படும் இடத்தில் தேசிய கொடியை ஏற்ற அவர் இளைஞர்களுக்கு அறிவுறுத்தினார். இதற்கு காஷ்மீர் மாநில அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பாஜகவின் இந்த முடிவு காஷ்மீர் மாநிலத்தில் அமைதி பாதிக்கும் என்று அரசு குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பீஜ்னார் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வீடுகள் இழந்து முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து அங்கு கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் அங்குள்ள பீஜ்னார் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழைக்கு இதுவரை 32 பேர் உயிரிழந்துள்ளனர். இங்குள்ள ராம்கங்கா நதியில் இருந்து அபாய எச்சரிக்கையை தாண்டி வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளானார்கள். இந்த விவகாரத்தில் மாநில அரசு உடனடியாக மீட்புப் பணியில் ஈடுபடவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதற்கிடையே வெள்ள நீர் மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதித்ததோடு மட்டுமின்றி அவர்களின் கால்நடைகள் மற்றும் பயிர்களை நாசம் செய்தது. தற்காலிகமாக அமைக்கப்பட்ட டென்ட்டுகளில் கடும் குளிரையும் தாங்கிக் கொண்டு திடீரென்று தாக்கும் வனவிலங்குகளால் தாங்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகியிருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். தெலுங்கானா விவகாரத்தில் அமைதியை நிலைநாட்ட மீண்டும் ஒரு அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்த மத்திய அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது. தனி தெலுங்கானா மாநிலம் கேட்டு ஹைதராபாத்தில் பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் இறங்கியதை அடுத்து கடந்த சில மாதங்களாக ஆந்திராவில் பதற்றமான சூழல் நிலவி வந்தது. இதையடுத்து தனி தெலுங்கானா மாநிலம் வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து ஆராய நீதிபதி ஸ்ரீ கிருஷ்ணா தலைமையில் கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த குழு தனது அறிக்கையை சமீபத்தில் உள்துறை அமைச்சரிடம் சமர்ப்பித்தது. இதையடுத்து நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தை முக்கிய எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தன. இந்நிலையில் தெலுங்கானா பிரச்சினை தொடர்பாக மீண்டும் ஒரு அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்த மத்திய அரசு ஆலோசனை செய்து வருகிறது. இதன்படி அனைத்து கட்சிகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் அழைப்பு விடுப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்ட தேதி மற்றும் கலந்தாய்வில் பேச வேண்டியது குறித்து இறுதி முடிவு இன்று அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.